ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 8th August 2024 மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ் டேஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக ரேலி ஆச்சுது, கிரிப்டோ இதுக்காக ரேலி ஆச்சுது, கோல்டு இதுக்காக ரேலி ஆச்சுது, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 180 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ நிஃப்டி வந்து எஸ்டர்டேவே சொன்ன மாதிரி கொஞ்சமாக கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ எந்த பக்கம் மூவ் ஆகுறதுங்கிறதுல ஒரு டவுட்டில் தான் நிஃப்டி இருந்துச்சு. ஸோ அதோட இம்பேக்டில் தான் பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து கொஞ்சமாக விழுந்துருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட்டுமே வந்து கொஞ்சமாக நெகட்டிவாக தான் எஸ்டர்டே க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அதோட இம்பேக்டில் தான் நிஃப்டி வந்து விழுந்துருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 260 பாயிண்ட்ஸுக்கு மேலே பாசிட்டிவில் காட்டுது. ஸோ இதுக்கு காரணம் வந்து யூஎஸில் வந்து கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து அது டெட் கேட் பவுன்ஸ் மாதிரி பாசிட்டிவ் சைட்டில் க்ளோஸ் ஆன யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு நல்ல நியூஸ் இல்லை, ஒரு சாலிடான நியூஸ்னால் அது வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ அதனால் இன்னும் பாசிட்டிவ் சைட்டில் மார்க்கெட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்குது, ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ரீசெண்டாக எல்லாருக்குமே தெரியும், அதாவது யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அதில் வந்து மெடிக்கல் அப்புறம் வந்து லைஃப் இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம்ஸை வந்து ஜிஎஸ்டி கீழே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு பதில் அளிக்கிற விதமாக பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க ஸ்டேட்டில் உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஜிஎஸ்டியில் இருந்து மெடிக்கல் இன்சூரன்ஸையும் லைஃப் இன்சூரன்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ள சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்குறப்போ வந்து லைஃப் அண்டு நார்மல் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான ப்ரீமியம்ஸ் வந்து ஜிஎஸ்டியிலேருந்து எக்ஸம்ஷனுக்கு வர்றதுக்கோ இல்லைன்னா அதோட ஜிஎஸ்டி வந்து குறையிறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஸோ ஓரளவு பாசிட்டிவ் சைடில் தான் அதுக்கான மூவ்ஸ் எல்லாமே போயிட்டுருக்க மாதிரி தெரியறதுனால லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லாவே ரேலியை கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பும் வந்து இந்த அளவுக்கு ரேலியாக இருந்துச்சு. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருந்துச்சு, அது ஒரு 16 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. அவங்க வந்து கர்வ் ஈவி அப்படின்ட்டு ஒரு புதுசாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து நல்ல மார்க்கெட் ஷேரை பிடிக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் டாடா மோட்டார்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த இன்சூரன்ஸு ப்ரீமியம்ஸ் வந்து ஜிஎஸ்டியிலேருந்து எக்ஸம்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற அந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸும் ரேலியாக இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்டிஎம் என்ட்ரி இருக்குது, ஒரு 229 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. இது வந்து ஒரு லாஸ்ட்டு 3 டேஸாக நல்லா ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துருக்குது. அப்புறம் கிராசிம் பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் செகண்ட் இருந்துச்சு, ஒரு 92 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. கிராசிமோட Q1 ப்ரிவ்யூ வந்து இருந்துச்சு, அது வந்து அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இல்லாததுனால கிராசிம் வந்து விழுந்துருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் தேர்ட் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா ஏஷியன் பெயிண்ட் இருக்குது. இது வந்து ஒரு 96 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஏஷியன் பெயிண்ட் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறமாவே வந்து ஒரு 2-3 நாள் விழுந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரமாக நல்ல ரேலியை கொடுத்துச்சு. ஸோ இப்போ 2 நாளாக அதில் ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது அந்த 2 வீக்ஸ் ரேலிக்கு அப்புறமா. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வழக்கம் போல் 5வது கண்டினியூஸ் டேவாக செல் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2626 க்ரோருக்கு வந்து அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ்ஐ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 577 க்ரோருக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 5வது கண்டினியூஸ் டேவாக இவங்களும் பை சைட்டில் இருக்கிறாங்க. பட் எஃப்ஐஎஸ் அளவுக்கு வந்து டிஎஸ் வந்து ஒரு பெரிய பை எதுவும் பண்ணலை. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 683 பாயிண்ட்டும், S&P 500 ஒரு 119 பாயிண்ட்டும், நாஸ்டாக் ஒரு 464 பாயிண்ட்டும் வந்து ரேலி ஆகிருக்குது. ரீசெண்டாக வந்த அந்த ஜாப்ஸ் டேட்டானால் தான் மார்க்கெட் வந்து ரிசெஷன் வருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியரில் வந்து பயங்கரமாக விழுந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஜாப்லெஸ் டேட்டா ஒன்று வந்திருக்குது. ஸோ அது வந்து அந்த ஜாப்ஸ் டேட்டாவுக்கு
ஜாப்ஸ் டேட்டா கொடுத்த இம்பேக்ட் வந்து இது கொடுக்கல. இது ஓரளவு பெட்டராக தான் வந்திருக்குது. ஸோ அதனால் அமெரிக்காவோட லேபர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் இது வந்து காட்டுது. ட்ரேடர்ஸ் நினச்ச மாதிரி சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒர்ஸாக இல்லை அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுறதுனால மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சமாக ஒரு ரிலீஃபை உணருது. அதனால் கொஞ்சம் ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு ஏற்கனவே வந்து ஜாப்ஸ் டேட்டா ஈக்குவலண்ட்டான இன்னொரு ஜாப்ஸ் டேட்டா, அதாவது ஜாப்லெஸ் டேட்டா வந்து அந்த ரிசல்ட்டை வந்து ஓரளவு பீட் பண்ணுற மாதிரி வந்ததுனால மார்க்கெட் வந்து பயந்துட்டு இருந்த அந்த ரிசெஷன் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது ஓரளவு தெரிகிறதுனால ரேட் கட்டு கூடிய சீக்கிரம் இருக்கும் அப்படின்னு மார்க்கெட்டு மறுபடியும் பழைய ஹோப்புக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் இந்தியாவோட மார்க்கெட்டு வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அப்புறம் பிட்காயின் பார்த்திங்கன்னா 4587 பாயிண்ட் வந்து ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பிட்காயின் வந்து எப்படி ஒரே நாளில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் விழுதோ அதே மாதிரி ரெக்கவர் ஆகிறதுக்கும் அது தயங்காமல் நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் லோ வந்து அது ரொம்பவே கீழே போயிருந்ததுனால எல்லாருமே வந்து பை அண்ட் டிப்பில் வந்து பயங்கரமாக பை பண்ணியிருந்தாங்க பிட்காயின்ஸை. அது வந்து கிரிப்டோ அந்த அளவுக்கு ரேலி ஆனதுக்கு ஒரு நல்ல காரணமாக அமைஞ்சது. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 31 பாயிண்ட் வந்து ரேலி ஆகி 2463 இருக்குது. ஸோ ஜாப்லெஸ் டேட்டா வந்து கொஞ்சம் பெட்டராக வந்ததுனால மறுபடியும் வந்து ரேட் ஹெட் ஹோப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதனால் கோல்டு வந்து நல்லாவே ரேலியை கொடுத்துருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.